டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஸ் கேண்டி மேன். இதை எழுதினவங்க பாப்சி சித்வா. இந்த பர்டிகுலர் நாவல் 1980 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பாகிஸ்தான் அண்ட் இந்தியா வந்து செப்பரேட் பண்ணப்பட்டுச்சு இல்லையா, தனித்தனி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணப்பட்ட அந்த பீரியடில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுற விதமாகவும், அந்த டைமில் மக்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருந்துச்சு, எந்த அளவுக்கு அக்ரெசிவாக பீப்புள் இருந்தாங்க, ரிலீஜியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே எந்த அளவுக்கு அப்சஸ்டாக இருந்தாங்க, அந்த ஒரு அப்சஷன்னால் அவங்க எந்த அளவுக்கு அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் நாவலில் ஆத்தர் அவங்களோட ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களும் அந்த பீரியடில் நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அவங்க பாகிஸ்தானில் இருக்கிற லகூர் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃபேஸ் பண்ண சில ஸ்ட்ரகிள்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு நாவலை எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த நாவல்லையும் செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் அப்படின்ற அந்த இடம் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேஜர் ரோல் ப்ளே பண்ணுற ஒரு செட்டிங்காக இருக்கும். ஓகேவா, அது போக சில இடங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் முக்கியமாக அந்த பாகிஸ்தானில் உள்ள அந்த பர்டிகுலர் பிளேஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் வந்து போலியோவால் சஃபர் ஆகிருப்பாங்க. ஓகேவா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த ஒரு பீரியடில் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, பீப்புள் அவங்க எந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கேரக்டராகவும் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 1947 to 48 அந்த பீரியடில் நடந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எர்த் அப்படின்ற ஒரு மூவியாகவும் வந்திருக்கு. ஓகேவா, இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல். கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் அந்த பர்டிகுலர் ப்ரொட்டகானிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த க்ரோத், அவங்களோட லைஃப்பில் குழந்தையிலேருந்து யங் ஏஜ் வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒரு கண்டினியூஸ் நாவலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதுதான் கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் நாவல்லையும் அதே மாதிரி தான் ப்ரொட்டகானிஸ்ட் வந்து அவங்க குழந்தையா இருந்ததுலேருந்து அவங்களோட யங் ஏஜ் வரைக்கும் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கோத்ரூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லென்னி சேத்தி. இவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவங்களோட கேரக்டர் தான் ஆத்தரோட ரிலேட் ஆகும். ஓகேவா, ஆத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த கேரக்டரில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ஐயா அப்படின்றது வந்து இந்த லென்னி அப்படின்றவங்க வந்து ஒரு போலியோ அட்டாக்கான ஒரு சைல்டு. ஓகேவா, ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ண ஒரு நானி தான் இந்த ஐயா அப்படின்றவங்க. தென் ஒரு ஐஸ் கேண்டி மேன் ஒருத்தர் வருவார். தென் இமம் டென் அப்படின்றவங்க லென்னியோட ஃபேமிலி சர்வெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா, தென் ஆதி அப்படின்ற கேரக்டர் வந்து லென்னியோட பிரதர். ராணா அப்படின்றவங்க ஒரு யங் பாய். ஓகேவா, லென்னி மாதிரி இருக்கிற ஒரு யங் பாய். தென் மிஸ்டர் ரோஜர் அப்படின்ற ஒரு கேரக்டர், இவர் ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பார். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இதில் வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே லென்னி அண்ட் ஐயா ஐஸ் கேண்டி மேன் இந்த 3 பேரை சுற்றி தான் இருக்கும். மற்றவங்க எல்லாருமே மைனர் கேரக்டர்ஸ் தான். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த லென்னி அப்படின்ற அந்த பொண்ணு வந்து 4 வயசு பொண்ணு, ஒரு பார்சி கேர்ள். இந்த பொண்ணு போலியோ அட்டாக் ஆனதுனால அவங்கள யாராவது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. லேடி அப்படின்னு சொல்கிறத விட யங் கேர்ள், ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிந்து பொண்ணை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே லவ் அண்ட் கேரோட லென்னியை வந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் இதில் நெகட்டிவ் சைடு என்னவாயிடுச்சு அப்படின்னா, லென்னியை வந்து அவங்க எப்போவுமே வெளியே கூட்டிகிட்டு போகிறது, ஏன்னா அவங்க வந்து வீல் சேர்லேயே தான் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான சமயத்தில் எல்லாமே அவங்கள மற்றவங்க அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால, அந்த ஐயா அப்படின்ற பொண்ணுக்கு அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த சிட்டியில் இருக்கிற மென் எல்லாருமே இவளை எங்கே பார்த்தாலும் அவள் பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த லென்னி அப்படின்ற அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்கும் அப்படின்னா, அவள் சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே கீனாக நோட்டீஸ் பண்ணுவாள். ரொம்ப மைன்யூட்டான இன்ஃபர்மேஷன்ஸை கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறது, கேதர் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி, அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் வந்து இந்த லென்னி அப்படின்ற அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இவள் நோட்டீஸ் பண்ணுவாள். இந்த மாதிரி இந்த ஐயா அப்படின்ற பொண்ணு பின்னாடி நிறைய பாய்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதையும் இவள் வந்து நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாள். லென்னிக்கு வந்து ஒரு டாக்டர் வச்சு அந்த டாக்டர் தான் இவளை வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவளுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி அவள் ஹெல்த் கண்டிஷனை அப்பப்போ செக் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரும் இருப்பார். ஓகேவா, அவர் தான் இவளுக்கு வந்து லெக் சர்ஜரி பண்ணியிருப்பார். அவளுக்கு காலில் ஒரு சர்ஜரியும் நடந்திருக்கும். தென் அந்த ஒரு சர்ஜரினால் அவளை ஃபியூ மந்த்ஸ்க்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. எங்கேயுமே நீங்கள் வந்து நடந்து போக வேண்டாம், அப்படியே நீங்கள் போய் தான் ஆகணும். ரொம்ப ஒரே இடத்துல இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் மென்டலி ஆப்சென்ஸாக டிஸ்டர்ப்டாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா வீல் சேரில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. அந்த அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான்
நானி அப்பாயிண்ட் பண்ணி ஐயா வந்து இவளை பார்த்துக்கிறா இல்லையா. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது அந்த நானி வந்து லென்னியை வந்து ஒரு ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஜூக்கு போகும்போதும் இவளோட பியூட்டியை பார்த்து நிறைய மென் அவளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் ஒரு ஐஸ் கேண்டி விற்கிற ஒரு பர்சன். ஓகேவா. அவரை வந்து மோஸ்ட்டாக ஐஸ் கேண்டி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா டைம்லேயும் அவர் ஐஸ் கேண்டீஸ் தான் சேல் பண்ணுவார். ஆனால் வின்டர் டைமில் யாரும் ஐஸ் கேண்டீஸ் வாங்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அப்போ மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா பேர்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவார். ஓகேவா. ரோட் சைடில் பேர்ட்ஸ் சேல் பண்ணுவார். மற்றபடி சம்மர் டைம்லலாம் அவர் வந்து ஐஸ் கேண்டீஸ் தான் சேல் பண்ணுவார். ஸோ அவரோட ஐடென்டிட்டி அப்படின்னா ஐஸ் கேண்டி மேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாவல் என்டையர் நாவல்லையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ரொம்பவே டாக்கட்டிவான ஒரு பர்சன். எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு சேல்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி டாக்கட்டிவாக இருந்தால் தான் அவங்களோட பிஸ்னஸ் நல்லா நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவருமே ரொம்ப டாக்கட்டிவான ஒரு பர்சன். எந்த ஒரு டாபிக் கொடுத்தாலும் அதில் 1 hour கேப்பே இல்லாமல் இவரால் பேச முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். நெக்ஸ்ட்டு டின் அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா. இவர் வந்து ஒரு 60 வயசான ரொம்ப டால் அண்ட் மஸ்குலரான ஒரு ஓல்டு மேன். ஓகேவா. இவர் வந்து லென்னியோட வீட்டில் ஒரு குக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்பவே லவ்விங் கேரிங்கான ஒரு பர்சனாக இருப்பார். இவருக்கு வந்து சின்ன குழந்தைங்களோட விளையாடுறது, அவரோட ஃப்ரீ டைம் எல்லாம் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். லென்னி மேலேயும் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து லென்னியை அவரோட வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வில்லேஜில் எல்லா கேஸ்டில் உள்ள பீப்புளுமே ஒன்றா இருக்கிறாங்க. எந்த விதமான டிஃப்ரென்சியேஷனும் அவங்களுக்குள்ளே இல்லை, எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் அவங்களுக்குள்ளே இல்லை. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜை பார்க்குறா. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அந்த மக்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி ஒன்றா இருக்கிறாங்க. இவ போன அந்த டைமில் வந்து அங்கே பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா. அந்த பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்து முஸ்லிம்ஸ் ரயட் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து இந்தியா பாகிஸ்தானை டிவைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சமயம் இல்லையா. ஸோ இந்தியாவில் ஃபுல்லாக ஹிந்துஸ் இருக்கிற மாதிரியும் பாகிஸ்தானில் முஸ்லிம்ஸ் இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் 2 ரிலீஜியஸ்குள்ளேயும் சண்டை போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டுருக்கும்போது நம்மளோட வில்லேஜில் இது வேண்டாம், இது எல்லாமே பிரிட்டிஷால் தான் நடந்துச்சு, அவன் வந்து நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு அவன் போயிட்டான், அவன் ஸ்டார்ட் பண்ணி விட்டது இப்போ பீகார் பெங்கால் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது. நம்மளோட வில்லேஜில் இந்த மாதிரி யாரும் ஃபைட் பண்ணக்கூடாது, நம்ம யாரும் ரிலீஜியஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிஷனோட கண்டிஷனை பற்றியும் மக்கள் அதனால் எந்தளவுக்கு சஃபர் ஆகிறாங்க அப்படின்றத பற்றியும் இவர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அந்த பஞ்சாயத்தில் ஒரு முக்கியமான பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இவர் நோட்டீஸ் பண்ணுறா. சின்ன சின்ன விஷயங்களையும் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் அவர் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறா. இன்னுமே இந்தியா பாகிஸ்தான் சொல்லி செப்பரேட் பண்ணப்படலை. பட் அதுக்கு முன்னாடியே அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயட் நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல. ஓகேவா. ஸோ என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் எத்தனை பேர் நம்மளை கம்பல் பண்ணாலும் நம்ம என்றைக்கும் இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, நம்மளுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு டிவிஷன்ஸ் வந்துடவே கூடாது. முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் எல்லாரும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதே மாதிரி தான் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா டின் வந்து அவரோட வீட்டுக்கு வெளில கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போயிட்டு இவ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. அந்த வில்லேஜாக இருக்கட்டும் அவரோட வீடாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர் எல்லாத்தையும் இவ பார்க்குறா, நோட்டீஸ் பண்ணுறா. இன்னொரு சைடு என்ன நடக்குது அப்படின்னா ஐயா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த லவ்வரோட அந்த லிஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டே பை டே நிறைய பேர் வந்து அவங்களோட லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதில் 2 பேர் ரொம்பவே அவங்க மேலே ரொம்ப க்ரேஸியாக இருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்கெல்லாம் யூஸ்வலாக இவ எங்கேயாவது போனான்னா அந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க, கேஷுவலாக பார்த்தாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி தான் ரொம்ப அவங்க வந்து மெனக்கெட்டு அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த விதமான ஸ்டெப்ஸுமே எடுக்கல. பட் இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளோட வீட்டுக்கு போகிறது, அவள் வீட்டுக்கு வெளியே அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறது, அவள் எப்போ வெளியே வருவா இல்லை விண்டோ வழியாக திரியிறாளா, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே லென்னி வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஐஸ் கேண்டி மேனுக்கும் ஐயா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது லென்னிக்கு தெரியும். ஓகேவா. இப்போ சம்மர் டைம் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் அவர் வந்து ஐஸ் கேண்டீஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைமில் தான் இந்த பார்ட்டிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுது. பாகிஸ்தான் வந்துட்டு முஸ்லிம்ஸ்க்காகவும் இந்தியா ஹிந்துஸ்க்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அந்த டின்னோட வில்லேஜோட கண்டிஷன் ரொம்பவே வேர்ஸ்ட்டாக மாறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா அங்கே வில்லேஜில் இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு போய் ஆகணும், இங்கே இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாது, இந்தியாவில் ஹிந்துஸ் மட்டும்தான் இருக்கணும், பாகிஸ்தான் முஸ்லிம்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரித்து கொடுத்தாச்சு, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கம்பல் பண்ணி அந்த இடத்துல இருந்து போக சொல்கிறாங்க. என்னதான் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக இடம் கொடுத்தாலும்
இவ்வளோ வருஷம் அவங்க ஒரு இடத்துல இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இடத்த விட்டும் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் போய் தான் ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறதுனால மிலிட்ரி ட்ரக்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் அங்கே இருக்கிற முஸ்லிம்ஸை வந்து பாகிஸ்தானுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வில்லேஜில் இருக்கிற இன்னசென்ட் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அங்கே என்ன நடக்குது, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல. ஸோ எல்லாருமே என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக மிலிட்ரி மேன் வந்திருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லா முஸ்லிம்ஸுமே ஒரு ஹெவி ஹார்ட்டோட தான் அந்த இடத்த விட்டு பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. வேறு வழியே இல்லை. அவங்க வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்கிறதுனால எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இவ்வளோ நாளும் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, மிஸ்டர் ரோஜர் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டரை கட்டர் கிட்ட பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே பயமாயிடுச்சு. இந்த ஒரு இன்ஸ்பெக்டருக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா, அவரோட டெட் பாடியே இவ்வளோ அசால்ட்டாக இங்கே போட்டிருக்காங்கன்னா நம்மளோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரயட் வந்து எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக. முஸ்லிம்ஸுக்கும் ஹிந்துஸ்க்கும், அதுலேயும் ஹிந்துஸில் முக்கியமாக சீக் அந்த ஒரு பர்டிகுலர் டிவிஷனில் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ரொம்பவே சண்டை போடுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய முஸ்லிம்ஸ் வந்து நிறைய இடங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அவங்களோட லேண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இங்கே இருக்குதோ எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போயாச்சு. இருந்தாலும் அவங்க போகும்போதும் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி அனுப்பி வைக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு நாள் மார்னிங் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணியாச்சு. பாகிஸ்தான் வேறு, இந்தியா வேறு. இந்தியாவில் ஹிந்துஸ்க்காக, பாகிஸ்தான் முஸ்லிம்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு நாங்கள் டிவைட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் ரேடியோவில் எல்லாருக்கும் எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹிந்துஸோட அந்த ஒரு அக்ரெசிவான அந்த ரூலிங்காக இருக்கட்டும், டாமினேஷனாக இருக்கட்டும், அது இன்னும் ஓவர் ஆகுது. ஓகேவா? அவங்க வந்து இன்னும் அக்ரெசிவாக, இன்னும் பார்பேரிக் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லென்னி வந்து ஒரு பார்சி அப்படின்றதுனால அவங்கள யாரும் எதுவுமே பண்ணலை. அவங்களும் அதர் கேஸ்ட், அதர் ரிலீஜியன் பீப்புளோட இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃப்யூச்சரை நினச்சும் இவங்க ஃப்யூச்சரை நினச்சும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஒரு முஸ்லீம் கேங் வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து லென்னி கிட்டே கேட்குறாங்க, உன்னோட வீட்டில் ஒரு ஹிந்து பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தாலே அவளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இவளுக்கு புரிஞ்சு போச்சு, ஐயாவை தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள டின் வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கே போயிட்டா, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த க்ரௌடில் இருந்து ஐஸ் கேண்டி மேன் வராரு. லென்னி கிட்ட கேட்குறாரு, உனக்கு தெரியும் தானே அவளை எங்கன்னு சொல்லு, நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கேண்டி மேன் கேட்ட உடனே லென்னி என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஐஸ் கேண்டி மேன் அவளை வந்து உண்மையாகவே லவ் பண்ணுறான், அவனுக்கு அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்ற நம்பிக்கையில் லென்னி வந்து சொல்லிட்டா உள்ளே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டா. உடனே ஐஸ் கேண்டி மேன் அவளை வேகமாக தரன்னு இழுத்துட்டு வந்து ரொம்பவே ஹார்ஷான மேனரில் அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இதை பார்த்த உடனே லென்னிக்கு ரொம்பவே கில்ட் ஆயிடுச்சு. நான் வந்து சொல்லாமல் இருந்திருக்கணுமோ, சில நேரங்களில் நம்ம உண்மையை சொல்லாமல் இருக்கிறது கூட நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. ஐஸ் கேண்டி மேன் அவளை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ப்ராஸ்டியூஷன் நடக்கிற ஒரு மார்க்கெட்டில் கொண்டு விட்டுறான். அவள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த இடத்துல கொண்டு போய் அவன் விடுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல தான் அவனோட அம்மா இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவன் யாருன்னா ஒரு ஏஜென்ட். இந்த மாதிரி கமிஷன் வாங்கிட்டு கேர்ள்ஸ் அங்கே வந்து விற்கிற மாதிரியான ஒரு ஏஜென்ட்டாக இருப்பான். ஸோ அதனால தான் இவளை ஃபாலோ பண்ணியிருக்கிறான். இப்போ ஹிந்துஸோட டாமினேஷன் போய் முஸ்லிம்ஸோட டாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முஸ்லிம்ஸ் எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சண்டை போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் இந்த சீக் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய முஸ்லீம் கேர்ள்ஸை வந்து ரேப் பண்ணிடுறாங்க. ஸோ இது இன்னும் பெரிய பிரச்சனை. ஸோ எல்லாமே அவங்க அதை சால்வ் பண்ணணும்னு பார்க்காம மாற்றி மாற்றி ரெண்டு சைட்லேயுமே ப்ராப்ளமை இன்னும் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது ரெண்டு சைட்லேயுமே அவங்களுக்கு வந்து லாஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. பட் அதை பற்றி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா நாங்களும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அக்ரெசிவாக ரூடாக அவங்க பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி கண்டினியூஸாக ப்ராப்ளம் போயிட்டுருக்கும்போது லென்னிக்கு வந்து ஒரு கில்ட் இருக்குது இல்லையா, அவளால் தான் இந்த ஐயாவோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அன்றைக்கி அவளை சொல்லாமல் இருந்திருந்தேன்னா அவள் இந்நேரம் நல்லா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த ஒரு கில்ட் வந்து அவளை எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகுது அப்படின்னா, ஒரு குழந்தையா இருக்கிறா இல்லையா, ரொம்ப குழந்தை இல்லைன்னாலும் ஓரளவுக்கு அவள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு குழந்தையா இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணுறான்னா, பாத்ரூம் போயிட்டு அவளோட 2
ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் எடுத்து அவளோட டங்க்கை ஹார்ம் பண்ணிக்கிறா. ஓகேவா? இந்த டங்க் தானே நம்ம சர்வெண்ட் நம்ம நானியை வந்து காட்டி கொடுத்துச்சு. அந்த நானி இப்போ ஒரு வர்ஸ்டான கண்டிஷனில் இருக்கிறா அப்படின்னா அதுக்கு ரீசன் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஹர்ட் பண்ணிக்கிறா. ஸோ அந்தளவுக்கு சைக்கலாஜிக்கலி அவள் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிறா. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா லென்னியை வந்துட்டு அவளோட கசின் மீட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு நாள் வெளியே போயிட்டுருக்கும்போது அங்கே உன்னோட நானியான ஐயாவை பார்த்தேன். அவள் வந்து ஒரு காரில் போயிட்டுருந்தா. நல்லா ஆக்ட்ரஸ் மாதிரி வெல் ட்ரெஸ் பண்ணியிருந்தா. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா இவளுக்கு வந்து சரி ஓகே, அவள் வந்து அப்போ நம்ம கண்ணில் படுற தூரத்தில் தான் எங்கேயோ இருக்கிறா. அவள் சேஃபாக தான் இருக்கிறா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இவள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறா. அவளை தேடிட்டும் இருக்கிறா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நானி அவள் பார்க்குறா. அவளை அதே மாதிரி காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்குறா. அப்படி பார்த்ததுமே அவளோட ஃபேமிலி கிட்ட சொல்கிறா, இதுதான் நானி, என்னை பார்த்துக்கிட்டாங்க இல்லையா, அது அவங்க தான். இப்போ வந்து அவங்க வேற எங்கேயோ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் ஸ்டோரி எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலி கிட்ட நரேட் பண்ணுறா. ஸோ ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அந்த ஐயா அப்படின்ற அந்த பொண்ணு காரில் போகும்போது பார்க்குறாங்க. தென் லென்னி ஒரு நாள் அவளோட காட் மதரை மீட் பண்ணுறா. காட் மதர்னா யார் அப்படின்னா, யார் ஒருத்தங்க ரிலீஜியஸ் ரிலேட்டடாக எஜுகேட் பண்ணுறாங்களோ, அது ரிலேட்டடாக மாரல் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து காட் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லென்னிக்கு டீச் பண்ண ஒரு காட் மதர் இருக்கிறாங்க. அவங்கள மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவ தூரத்தில் ஒரு க்ரூமை பார்க்குறா. ஒரு மாப்பிள்ளை கோலத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. யாருன்னு பார்த்தா அது அந்த ஐஸ் கேண்டி மேன். ஐஸ் கேண்டீஸ் விற்க வந்துட்டு நானியை வந்து இழுத்துட்டு போனார் இல்லையா, அந்த பர்சன் ஒரு க்ரூம் மாதிரி கெட்டப் போட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் க்ரீட் பண்ணுறாரு. அவங்களோட அந்த முஸ்லீம்ஸோட ரிச்சுவல்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க எப்படி மேரேஜ் பண்ணுவாங்களோ அந்த ரிச்சுவல்ஸ் படி அது நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? அந்த ரிச்சுவல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காட் மதர் அங்கே நிற்கிறாங்க. ஓகேவா? அந்த காட் மதர் வந்துட்டு ஐஸ் கேண்டி மேனை திட்டுறாங்க. எதுக்காகனா, நீ வந்து டிசர்விங்கே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ டிசர்விங் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் அவங்கள மேரேஜ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஜஸ்ட் அ ஹியூமன். ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு டாகை தான் மேரேஜ் பண்ணியிருக்கணும். டாக் மட்டும்தான் லாயலாக இருக்கும். ஹியூமன் கிட்ட அந்த மாதிரி லாயல்ட்டியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரூடாக அவங்க கிட்ட பேசுகிறான். தென் காட் மதர் அவங்க கிட்ட கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. தென் இப்போ லென்னி வந்து காட் மதரை மீட் பண்ணுறா. மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுகிறா. எல்லாத்தையுமே சொல்கிறா. இந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு நானியாக இருந்தவங்க இப்போ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது நான் ரெஸ்கியூ பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நரேட் பண்ணதும் கிராண்ட் மதரும் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லென்னி இப்போ நான் உடனே நானியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காட் மதரும் சரி ஓகேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸ், நல்ல ஃப்ளார்ஸோட ஸ்மெல்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் அந்த ரூமில் இருந்து ஐயா வெளியே வரும்போது ரொம்பவே டல்லான ஒரு ஃபேஸில் பேத்தட்டிக் கண்டிஷனில் இருக்கிறா. அவளோட ஐஸை பார்க்கும்போது லென்னியால் ஃபீல் பண்ண முடியுது அவள் எந்த அளவுக்கு ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறா, எந்த அளவுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறா அப்படின்றத இவளால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்பவே வேர்ஸ்டான கண்டிஷனில் இருக்கிறா. அவள் வந்து இவங்க கிட்ட பெக் பண்ணுறா, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கும்போது ஒரு டெட் பாடி மாதிரி தான் இருக்கிறேன். என்னால் சோல்ஃபுல்லாக லைவ்லியாக இங்கே வந்து வாழ முடியலை. என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் அவளோட ரிலேட்டிவ்ஸோட அந்த வில்லேஜுக்கு போகணுன்னு அவள் ஆசைப்படுறா. இங்கே அவங்களோட இருக்க அவளுக்கு விருப்பம் இல்லை. சர்வெண்ட்டாக அகெயின் நானியாக அவகிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் அவளுக்கு இஷ்டம் இல்லை. அவளோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. இது எல்லாத்தையும் அவள் சொன்னதுக்கப்புறமா காட் மதர் அவளை கன்சோல் பண்ணுறாங்க. சரி ஓகே நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளை கன்சோல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு 2 பேரும் போகிறாங்க. போனதுக்கப்புறமா லென்னியோட கசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கேட்குறாரு, நீ அந்த இடத்துக்கு போனியே, அந்த இடத்துல நீ என்ன பார்த்த, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பற்றியெல்லாம் விசாரிக்கிறாரு. லென்னியுமே ஓரளவு இங்கே என்ன நடக்குது, அது என்ன மாதிரியான இடம் எல்லாமே புரிஞ்சுக்கிற வயசு தான் இப்போ அவளுக்கு. அந்த இடத்தோட கண்டிஷன், அவள் அங்கே என்ன ஒர்க் பண்ணுறா எல்லாமே அவளுக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காட் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ப்ராஸ்டியூஷன் நடக்குது, ஒரு பொண்ணை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. ஈவன் அது வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் அந்த பொண்ணு இருக்கிறா. ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷனில் இருக்கிறா. அவளை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் மதர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டுட்டு போலீஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த நானி, அந்த ஐயா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இந்த ஐஸ் கேண்டி மேன் அவள் எங்கெல்லாம் போகிறாளோ எல்லா இடத்துக்கும் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவளை ஃபர்ஸ்ட்டு போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி ஒரு கேம்பில் தான் விட்டுருப்பாங்க, விமன் கேம்பில் தான் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த கேம்புக்கு இவன் வந்து டெய்லி வரான் அவளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு நாள் அங்கே இருந்த கார்ட்ஸ் கிட்ட ரொம்பவே அடி வாங்குறாங்க. இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அடிச்சிடுறாங்க. அவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அகெயின் அந்த இடத்துக்கு வரான். நிறைய ஃப்ளார்ஸ் எடுத்துகிட்டு வரான். அவள் முன்னாடி அவள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பாட்டெல்லாம்
பாடுறான். அவன் என்ன பண்ணாலும் அவள் இவன்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவள் அந்த இடத்துல இருந்த மாதிரியே இல்லை. ஸோ எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அவளோட ரிலேட்டிவ்ஸ் வில்லேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா இல்லையா, அந்த வில்லேஜ்க்கே அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் அவளை தேடி அந்த வில்லேஜுக்கும் ஃபாலோ பண்ணி போகிறான். ஸோ இந்த மாதிரி அந்த பாகிஸ்தான், இந்தியா அந்த பார்ட்டிஷன் டைமில் எந்த அளவுக்கு வேர்ஸ்டான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு, முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ்க்கு இடையில என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் போச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு இல்லையா. ஸோ ரிலீஜியஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் மேலே பீப்புள் எந்த அளவுக்கு அப்சஸ்டாக இருக்கிறாங்க, அதனால அவங்க எந்த அளவுக்கு அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஹியூமனுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, அவனோட லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணுறோமே, அவனோட உயிரை எடுக்கிறோமே, இந்த அளவுக்கு பார்பேரிக்காக நம்ம பிஹேவ் பண்ணுறோமேன்னு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாத அளவுக்கு அவனுக்கு இருக்கிற அந்த அப்சஷன் அவனை பிஹேவ் பண்ண வைக்குது அப்படின்றத ரொம்பவே அழகாக இந்த நாவலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.